இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை, இந்த உலகத்திற்கு கடந்து வந்த நோக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே மிக தெளிவாக இந்த ஒரே வசனத்திலே கூறி வைத்திருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் அதிகமான நேரம் எடுக்கும். அவ்வளவு மகத்தான மேன்மையான காரியத்தை இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த 3 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாக்கியத்தை, ஒரே ஒரு வசனத்தை, வார்த்தையை மட்டும் இந்த இடத்துல நாம் பார்த்து தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். ஆராதனைக்கு ஏற்ற ஒரு காரியத்தை மட்டும் இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலக மனிதர்கள் கடவுளை தேடுவதற்காக, கடவுளை அறிந்து கொள்வதற்காக, கடவுளை காண்பதற்காக தங்களுடைய சரீரங்களை வரித்துக் கொள்ளுகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். அதிகமான பணத்தை செலவு செய்து புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்கிறார்கள், பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அதில் பலரும் தங்களுடைய ஜீவனை இழந்து போகிறார்கள். ஆனால் இந்த உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு கடவுளை தேடின எந்த ஒரு மனிதனும் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. இவர்தான் கடவுள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சொந்த அறிவினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கடவுள் யாருக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே தேவனை அறிந்து அவருக்காக வாழ்ந்தார்கள். சுயமாக கடவுளை தேடினவர்களால் அந்த கடவுளை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்றும் பல நேரங்களிலே நாம் பார்க்கும்போது கேரள மாநிலத்திற்கு அடிக்கடி செல்லுகிறது என்று ஊழியத்திற்காக அந்த பகுதிகளுக்கு செல்லும் போது சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள், மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? கால்நடையாக நடந்து செல்லுகிறார்கள். கால்களை பார்த்தால் அதிகமான வீக்கம். ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகிறார்கள், கர்நாடகாவிலிருந்து வருகிறார்கள். எவ்வளவு தூரம் கால்நடையாக நடந்து வருகிறார்கள். ஏன் தெரியுமா? கடவுளை எப்படியாவது அறிய வேண்டும், கடவுளுடைய ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று. ஜீவனற்ற விக்கிரகத்தை தரிசிப்பதற்காக இவ்வளவு தூரம் நடந்து வருகிறார்கள். ஆனால் பவுல் இங்கே என்ன கூறுகிறார்? தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார். ஒரே ஒரு தேவன், அவர் ஒருவர் தான் உண்டு. அவர் தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், தெளிவாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், மனித ரூபத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்திலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறார். உலக கடவுள்கள் சிலைகளாக இருக்கிறது, சிலைகளாக தங்களை வெளிப்படுத்துகிறது. மனிதர்கள் உருவாக்கி இதை கடவுள் என்று வணங்குகிறார்கள், சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அந்த விக்கிரகங்களை பார்த்துவிட்டு நாங்கள் தரிசித்தோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று குறிப்பாக சொல்ல காரணம் என்ன, அவசியம் என்ன? அதை பார்த்து தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் மாம்சமானவரா? மனிதனுக்கு மட்டுமே மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிருக ஜீவன்களுக்கு மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள சில ஜீவராசிகளுக்கு மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனுக்கு சரீரம் என்பது இல்லை, மாம்சம் என்பது இல்லை. யோவான் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள்
ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய பண்பு என்ன, தேவனுடைய இயல்பு என்ன, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அந்த நாட்களிலே கூறியிருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகவேதான் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துல தேவன் கட்டளையிட்டார், வானத்திலாகிலும் பூமியாகிலும் எனக்கு நிகரான ஒரு சொரூபத்தை நீ ஒன்று பண்ணக்கூடாது, சொந்தமாக கடவுள்களை நீ உருவாக்க கூடாது, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அதை மீறி தெய்வங்களை ஒன்று பண்ணக்கூடாது என்று. கடவுளுக்கு யாரும் ரூபம் கொடுக்க முடியாது, கடவுள் இப்படிப்பட்டவர் தான் என்று வடிவமைக்கவும் முடியாது, அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் முடியாது. ஏனென்றால் அவர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அவரால் தான் நம்மை உருவாக்க முடியும், நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும். ஆகவே தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ரூபம் இல்லை. அந்த ரூபத்தை பார்க்க வேண்டுமானால் நீங்களும் நானும் மகிமையிலே தெய்வ சமூகத்திலே பிரவேசிக்கும் போது, மறுமையில் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கும் போது அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை கண்கூடாக கண்ணாடியிலே பார்ப்பது போல முகமுகமாய் பார்க்கவிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியிலே இருக்கும்போது எந்த ஒரு மனிதனாலும் தேவனுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தவரை பார்க்க முடியாது. ஆகவே ஆவியாய் இருக்கிற தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பவுல் இந்த இடத்திலே சொல்லும் போது அது எதை குறிப்பிடுகிறார் என்றால், ஒருவராலும் காணப்படாத தேவன், ஒருவராலும் கண்டிராத தேவன் இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்து வந்தார். இதைத்தான் நீங்களும் நானும் சுவிசேஷமாக அறிவித்து வருகிறோம். தேவன் இந்த உலகத்திலே இயேசு என்கிற பெயரிலே மனு அவதாரம் எடுத்து வந்தார், மனிதனாக அவதரித்தார். இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? அதை புறக்கணிக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அதை சொல்கிறவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய கண்களால் நாம் பார்த்ததில்லை. ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தை வாழ்ந்தார் என்கிற சத்தியத்தை மனக்கண்களால் கண்டு நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிறோமே, அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே. எவ்வளவு பெரிய ஒரு காரியம், மகத்தான ஒரு காரியம். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார் அல்லவா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த சம்பவத்தை இன்றும் நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எண்ணற்ற ஜனங்களை விட, கோடாகோடி ஜனங்களை விட நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசிக்கிறோம். சரி, இருக்கட்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டிய அவசியம் என்ன? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை என்னை ரட்சித்திருக்கலாமே. ஒருவதும் முடியாது. காரணம் என்ன? நீங்களும் நானும் மாம்சத்தில் செய்த அந்த பாவத்தை ஒரு மாம்சத்தில் தான் நான் சுமந்து தீர்க்க வேண்டும். நான் மாம்சத்திலே செய்த பாவத்திற்கான தண்டனையை இந்த மாம்சத்தில் தான் நான் அனுபவிக்க முடியும். உயிரோடு இருந்து ஒருவன் ஒரு தவறு செய்து மரித்து போவானே ஆகில் அவன் மரித்த பின்பு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய மாம்சமானது செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது, மண்ணோடு மண்ணாக மாறிவிட்டது. ஆகவே நம்முடைய சரீரத்திலே நாம் செய்த பாவத்தை நம்முடைய சரீரத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்துல அதை இந்த உலகத்திலேயே சரி செய்யாவிட்டால் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளிலே நிற்கும் போது நீங்களும் நானும் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக மாற்றப்படுவோம். மாம்சத்திலே செய்த பாவத்திற்காக. அவனவன் மாம்சத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தன்னை குறித்த தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது, பவுல் கூறி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மாம்சத்திலே நீங்களும் நானும் வாழும் போது, இந்த மாம்சத்திலே நீங்களும் நான் செய்த பாவத்தை நிவிர்த்தி செய்ய வேண்டுமானால் தேவாதி தேவன் இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்து வந்து குற்றமற்றவராக பாவமற்றவராக வாழ்ந்து அவருடைய சரீரத்திலே நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டிருந்தார்.
எதற்கு முன்குறிக்கப்பட்டிருந்தார்? மாம்சத்திலே வெளிப்படும்படி, உங்களுக்காக, எனக்காக. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட காரணம் என்ன? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியினாலே நம்முடைய மாம்சத்திலே செய்த பாவத்தை தம்மீது ஏற்றுக்கொள்வதற்காக, தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக, தம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாக எவர்களை முன்குறித்தாரோ அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, அவர்களுடைய குற்றங்களை, பாரங்களை, பாவங்களை தம்மீது சுமந்து கொள்ளும்படியாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மட்டுமல்ல, மரண பயத்தினாலே காணப்பட்ட உங்களையும் என்னையும், நித்தியமான மரணத்திற்கு பயந்து கொண்டிருந்த உங்களையும் என்னை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவகாலமெல்லாம் மரண பயம் நம்மை பற்றி கொண்டிருந்தது. மரித்த பின்பு நான் என்ன செய்வேன்? தேவனிடம் எப்படி கணக்கு கொடுப்பேன்? யார் என்னை தப்புவிக்க முடியும்? என் பாவத்திற்கான பிராயசித்தத்தை நான் எப்படி செலுத்துவேன் என்று கலங்கிக் கொண்டிருந்த போது அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து தப்பிவித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடியினாலே உங்களையும் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, நம்முடைய இடத்திலே ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் தான் வெளிப்பட்டார். அவர்தான் குமாரனாகிய இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமான தேவ ஜனமே, அவரை ஆராதிக்க வருகிறார். அவருடைய அன்பை சிந்தித்து பார்ப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆவியாய் இருக்கிற தேவன் ஒரு மாம்ச சரீரத்தை தெரிந்து கொண்டு அந்த மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்து பாடுகளை, துன்பங்களை, அவமானங்களை சைத்தார் என்றால் காரணம் என்ன? உங்களை என்னை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த மேஜையிலே இருக்கிற அந்த அப்பமும் ரசமும் எதை காட்டுகிறது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவருடைய சரீரம் சின்ன பின்னமாக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை இந்த கர்த்தருடைய மேஜையை காண்பிக்கிறது. ஆகவே நமக்காக இவ்வளவு பாடுகளை பட்டு தேவாதி தேவன் மாம்சத்திலே வந்து பட்ட வேதனைகளை உணர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.